ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மார்பகம் பெரிதானதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி கோபத்தில் கொந்தளிச்சிருக்காரு எதிர்நீச்சல் சீரியல் நடிகை கனிகா. ஸோ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடுகளை போய் பார்க்கலாம். ஸோ நடிகை கனிகா சமீபத்திய பேட்டி ஒன்றில் சமூக வலைத்தளத்தில் தான் எதிர்கொள்ளக்கூடிய மோசமான கமெண்ட்டுகளை பற்றி தன்னுடைய முன்னழகு எதனால பெரிதாச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்கும் வந்து கோபமா பதிலளிச்சிருக்காரு. ஸோ அது என்னன்றதை பார்க்க போறோம். நடிகை கனிகா இயக்குனர் சுசி கணேசன் இயக்கத்தில் வெளியான 5 ஸ்டார் அப்படின்ற படத்தில் தான் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துல தான் ஈஸ்வரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எதிரி, ஆட்டோகிராஃப், வரலாறு அப்படின்னு சொல்லி நிறைய விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் தமிழ் சினிமாவில் நடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ இவர் வந்து திரும்பவும் ஃபேமஸ் ஆயிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய அந்த எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியலில் ஈஸ்வரி அப்படின்ற அதே கேரக்டர் இவர் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இதில் 41 வயசு ஆகக்கூடிய கனிகா அந்த சீரியலில் நடிச்சதுக்கப்புறம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாயிட்டு இருக்காரு. இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒன்றில் ஸோ கனிகாவிடம் வந்து சமூக வலைத்தளத்தில் உங்களுக்கும் உங்களை பற்றிய உங்களுடைய அழகை வர்ணிக்கிற மாதிரியும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்டுகள் வரும் இல்லையா? ஸோ அதை பற்றிய மோசமான வரக்கூடிய கருத்துக்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு ஸோ பலரும் வந்து என்னுடைய முன்னழகை பற்றி தான் வந்து அதிக அளவுக்கு மோசமாக பேசுவாங்க. அது வந்து எடுப்பாக அந்த நானும் டைட் டிஷர்ட்டில் போட்டு முன்னழகை காட்டக்கூடிய வகையில் ஃபோர்ஸ் கொடுக்கறதால அதை பற்றின கருத்துக்கள் தான் அதிகமாக வரும். ஸோ உங்களுடைய முன்னழகு பெரிதாக இருக்கே, உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய முன்னழகுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே, பல கை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மோசமான கமெண்ட்டுகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அது பல கை பார்த்துருக்கீங்களா, பல பேர் கை வச்சாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமான கமெண்ட்டுகளை வந்து எழுதியிருப்பாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. எதுக்காக இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க? ஸோ உங்கள் வீட்டு பெண்களுக்கு இருக்கக்கூடிய அதே விஷயம் தான் எங்கிட்டையும் இருக்குது. ஸோ எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு பெண்மணி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் வரும். எல்லாத்துக்கும் மேலாக என்னுடைய மார்பகம் பெரிதாக இருக்கிறதுக்கான காரணம் என்னுடைய ஹார்மோன் சேஞ்சஸ் தான். நீங்கள் சொல்கிற மாதிரியான பல பேர் பல கை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா பெண்களுக்கும் வர மாதிரியான ஹார்மோன் சேஞ்சஸ் தான் எனக்கும் வந்திருக்கு. நானும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனால் என்ன நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும். ஸோ நானும் குழந்தெல்லாம் பிறந்திருக்கு. ஸோ இதனால பெருசாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருக்காரு. ஸோ கோவத்தில் தன்னை மீறி கண்ட்ரோலாக இல்லாத வார்த்தைகள்லாம் வந்து பேசியிருக்காரு. கோவத்தில் கண்ட்ரோலாக பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் மீறி கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணமான பெருசாக தானே செய்யும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளும் சரி, அப்புறம் வந்து பல கையெல்லாம் ஒன்றும் படலை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளும் சரி நிறைய வந்து யோசிக்காமல் பேசிட்டாரு. ஸோ நடிகை கனிகாவுடைய இந்த பேச்சுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனலுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.